அப்பாக்களோட நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இங்க இருக்கிற பசங்க சொல்லுங்க, கடைசியா எப்போ உங்க அப்பாட்ட மனசு விட்டு பேசுனீங்க? ஆண்களை எப்படி வளர்த்தி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான பாசமோ அரவணைப்போ தேவையே இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. மகன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தா அவன் யாருக்கு போன் பண்ணுவான்னு தெரியுமா? அம்மாவுக்கு தான், அப்பாவுக்கு இல்ல. ராத்திரி 11 மணி இல்ல 1 மணி அளவுல ஒரு அப்பாவும் மகனும் ரோட்டுல ஒன்னா நடந்து போயிட்டு மெதுவா எதையாவது பேசிட்டு இருக்கிறத நம்மால பார்க்க முடியறதே இல்ல. உடனே இப்படி காதலர்கள் தான் பேசிப்பாங்க, அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்பாவும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா? அன்பா இருக்க மாட்டாங்களா? மகனுக்கு யாரோட தொடர்பு இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியணும்னா அவர் அவனோட நண்பர்கள் கிட்ட தான் விசாரிக்கிறாரே தவிர பையன் நேரடியா வந்து டேட் இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிஜமான உறவுகளை விட்டுட்டு வெறும் பிம்பங்களுக்குள்ள கைதியாகி நிக்கிறோம். நாம இந்தியர்கள் இல்லையா? அப்பா மகன் உறவுக்கு பெரிய பெரிய உதாரணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இது ராமரும் தசரதரும் வாழ்ந்த நாடு, இது பீஷ்மர் வாழ்ந்த நாடு. அப்பாவுக்காக அவர் எவ்வளவு பெரிய சபதத்தை எடுத்தார் பாருங்க. ஒரு அப்பா மகன் உறவு எப்படி இருக்கணும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்கள் ஏன் பெண்களை விட 5 வருஷம் முன்னாடியே இறந்துடுறாங்கன்னு யோசிக்கிறோம். நான் கேட்கிறேன், அவங்க எதுக்காக வாழணும்? ஒரு ஆண் உள்ளுக்குள்ள ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கான். நம்ம ஊர்ல ஒரு மகன் அதிகபட்சமா அப்பாவோட காலை தொட்டு கும்பிடலாம், ஆனா கட்டிப்பிடிச்சு பாசத்தை காட்டுற வழக்கம் நம்ம கிட்ட இல்ல. அந்த வழக்கத்தை இப்ப உடைங்க. உங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு பாசத்தை காட்டுங்க, அதுக்கு வெட்கப்படாதீங்க. நீங்க என்ன கெட்ட வார்த்தையா சொல்ல போறீங்க? பாசத்துல கட்டிப்பிடிக்க தானே போறீங்க, இதுல என்ன தயக்கம்?